ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவிஸ் சமையல். இன்றைக்கி நம்ம அவிஸ் சமையலில் கச்சாயம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. அதுக்கு நான் இன்றைக்கி 300 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாங்க. கூடவே 2 சிட்டிகை அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்திக்கலாம். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் போட்டுக்கலாங்க. இதுக்கு நான் இன்றைக்கி 2 பூம்பழம் எடுத்திருக்கேன். கச்சாயத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா பூம்பழம் போடும்போது தான் நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். ஏன்னா இந்த பழத்துலேயே ஒரு நேச்சுரல் ஸ்வீட்னஸ் இருக்கும். இது இல்லாதவங்க நேந்திரம்பழம் கூட நீங்கள் ஆப்ஷனலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பூம்பழம் போடும்போது தான் அந்த மணத்தோட இந்த கச்சாயம் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இந்த பழத்தை நான் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி போட வேண்டாங்க, அது ரொம்ப வலுவலுன்னு டேஸ்ட் நல்லா இருக்காது. இது கூட நான் இன்றைக்கி 100 கிராம் அளவுக்கு கருப்பட்டியை நான் தண்ணியில் போட்டு இந்த மாதிரி காய்ச்சி இப்போ எடுத்து வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே நெய் அப்பம் பண்ணும்போது இது எப்படி காய்ச்சறதுன்னு நான் காமிச்சிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த கருப்பட்டி எப்படி காய்ச்சறதுன்னு தெரியும். இப்போ இதை நான் தூசி எதுவும் இல்லாமல் எடுக்கணுங்கிறதுக்காக ஒரு ஃபில்ட்ரு பண்ணி நான் இந்த கருப்பட்டி எடுத்துட்டேன். இது கூட ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காயை நல்லா பூ மாதிரி துருவி வச்சுருக்கேன். அதையும் நான் இப்போ இதோட சேர்த்திக்கிறேங்க. இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கையில் பிசைஞ்சுக்கலாங்க. இது கையில் பிசைஞ்சு பண்ணும்போது தான் நல்ல டேஸ்ட்டு இருக்குங்க. இது கட்டி இல்லாமல் நல்லா இதை நைஸாக பிசைஞ்சுக்கலாம். இப்போது இது கெட்டியாக இருக்குது. இது கூட நான் கொஞ்சம் கொஞ்சமாக இனி தண்ணி ஆட் பண்ணி பிசைய போகிறேன். நம்ம அதிகமாக கருப்பட்டி போட்டோம் அப்படின்னா இனிப்பு ரொம்ப அதிகமாகி நம்மளுக்கு திகட்ட ஆரம்பிச்சிரும். இப்போ இதுதான் இதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், எந்த லம்ஸுமே இல்லாமல் நல்ல நெகுன்னு வந்திருக்கு மாவு மாதிரி. இந்த மையாக இருக்கிறதுல தான் நம்ம இன்றைக்கி இந்த நெய் கருப்பட்டி கச்சாயம் பண்ண போகிறோங்க. அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பேனில் நெய்யை ஆட் பண்ணியிருக்கேன் உருகிறதுக்கு. உங்களுக்கு நெய் வேண்டான்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் எண்ணெயில் கூட நீங்கள் இதை சுட்டு எடுத்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி நெய் கருப்பட்டி கச்சாயம் பண்ணுறதால நான் இன்றைக்கி நெய்யில் தான் இதை சுட போகிறேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவு எடுத்து இந்த மாதிரி கையிலே லைட்டாக உருட்டின மாதிரி கிள்ளி போட்டிங்கன்னா போதும். இது கரெக்டான ரவுண்டான ஷேப் வேணும் அப்படின்னு எதுவும் பர்ஃபெக்ட் ஷேப் எல்லாம் கிடையாதுங்க. இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பந்து மாதிரி உருண்டு குலோப் ஜாமுன் மாதிரி எப்படி உருண்டையாக தானாக வருது பார்த்திங்களா. ஃப்ளேமை மீடியமில் வச்சு பொறுமையாக நீங்கள் சுட்டுடுங்க. கலர் நல்லா கோல்டன் கலராக மாறி வரணும். இந்த கச்சாயம் பாருங்கள், இந்த நெய்யில் எவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடிட்டுருக்கு, பார்க்குறக்கே அழகாக இருக்குல்லங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா செவந்து கோல்டன் கலரில் வந்தோடனே நம்ம கச்சாயம் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம இதை எடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலத்தில் எல்லா வீட்லேயும் விசேஷ நாளில் இது செய்யக்கூடிய ஒரு கச்சாயம். இது ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ப்ளஃபியாக இருக்குங்க. நல்லா குண்டாக பால் மாதிரி குழந்தைகள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது பாருங்கள், நீங்கள் கண்டிப்பாக 1 2ஓட வைக்க மாட்டீங்க, 4 5 சாப்பிட்டா தான் உங்களுக்கு அந்த ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அவ்வளோ ஒரு டேஸ்டியான எம்மியான கச்சாயம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கார்த்திகை தீபத்துக்கு இந்த நெய்வேத்தியத்தை பண்ணி கடவுளோட அருள் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் பிரார்த்திக்கிறேங்க. எல்லாரும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவி சமையல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங். பை.